அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஆத்மசித்தர் லக்ஷ்மி அம்மா கர்மா அப்படின்னா என்ன, கர்மாவால என்ன மாதிரியான கெடு பலன்கள்லாம் நமக்கு நடக்குது அப்படிங்கிறத ஒரு குறும்படம் மூலமா ஏற்கனவே நமக்கு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா? அந்த வகையில அந்த கர்மா குறும்படத்தின் பார்ட் 2 தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் கர்மா எந்த அளவுக்கு வேலை செய்யுது, கர்மாவால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படுது அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவை முழுமையா பாருங்க. கர்மான்றது என்ன, கர்மாவால என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது, அதுல இருந்து நாம எப்படி விடுபடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜபூசா. அம்மா, நான் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். நான் நேரடியாகவோ எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்களுக்கு போய் சேரலை, மக்களுக்கு போய் சேரலை. இன்னும் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு, அதாவது கர்மா 1 கர்மா 2. இப்போ கர்மா 2 அப்படிங்கிறத நான் உங்களுக்காகவே இது பண்ணுறேன். அது எப்படின்னா, இந்த பிரம்மஞ்சமே ஒரு கணவன் மனைவி இல்லாம சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. அப்படிப்பட்ட பிரம்மஞ்சத்துல கணவன் மனைவி இல்லாத வாழ்க்கையே கிடையாது. அதை மையமா வச்சுட்டு தன்னுடைய மனைவிக்கு கணவர் துரோகம் பண்றதோ, கணவருக்கு மனைவி துரோகம் பண்றதோ அது பெரிய பாவத்தை சேரும். போன பதிவுல நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நடந்திருக்குன்னு. அதே மாதிரி இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நம்மளை தெரிந்தும் தெரியாமல், அதாவது அட்வைஸுங்கிற பேரில் யாராவது ஒன்று சொன்னால் யாருமே ஏற்றுக்க மாட்டோம், நம்மளே ஏற்றுக்கிற மனப்பான்மை வராது. ஆனால் கதைன்னு ஒன்று வரும்போது, அந்த உண்மை சம்பவம்னு வரும்போது, அந்த கதாபாத்திரத்தில் நம்ம யாராக இருக்கோம்னு தெரியும் போது நாமே மாற்றிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த பதிவு. என் பிள்ளைகளுக்காக இது, உங்களுக்காக இந்த அம்மா. ஜெய் ஸ்ரீராம், அரரமராதே, வாழ்வாங்க. அக்கா, மலரக்கா, என்னக்கா இங்க? அவருக்கு உடம்புக்கு முடியலையா, 2 மாசம் ஆச்சு. நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன், பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டேன். அவருக்கு சரியாக மாட்டேதுக்கா. என்ன நோயினே சொல்ல மாட்டாங்கய்யா. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் நல்ல வழியை காமிக்கணும். ராமேஸ்வரத்துல வெள்ளனி தீர்த்தம்னு இருக்குக்கா. அங்க ஆத்மசித்தர் லட்சுமியும் ஆசிரமம் இருக்குக்கா. அங்க உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா. சரியா? ரொம்ப சந்தோஷம் போனேன் பார்த்ததுல. சரிக்கா.
அம்மா அம்மா அப்படி என்னம்மா எங்கள் மேலே கோபம்? அம்மா 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 என் புருஷனை என்ன நிலைமையில கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பாட்டு பார்த்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டீங்களேம்மா. உன் புருஷன் உனக்கு உண்மையா இல்லை. எப்படி அவனை வந்து என்ன நீ பார்க்க சொல்ற? என் புருஷன் நல்லவர். அவர் எனக்கு எந்த துரோகம் பண்ணலை. அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லையேம்மா. அவரை போய் தப்பாக சொல்கிறீங்களேம்மா. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? 25 வருஷமா அவரோட குடும்பம் நடத்திருக்கேம்மா. அவர் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டார் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா கூட என்னை பார்த்துக்கிட்டதில்லை. அந்தளவு என் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு. அவரை போய் தப்பாக சொல்கிறீங்களேம்மா. நீ 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய நான் 25 நிமிஷத்துல சொல்லட்டுமா? பார்க்குறியா? அங்க பார். யாருமா நீ? அட போமா. ஏன் சார் திருந்தவே மாட்டீங்களா? ஏன் சார் நான் உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும் ஏன் ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வாங்கினா நீங்களாம் திருந்துறாப்புல இல்லை சார். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒன்று சொல்ற கேட்டுக்கங்க. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ற ஒவ்வொருத்தரும் நோய்வாய்ப்பட்டு சாவாங்கிறதா விதி. நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க உங்க மனைவிக்கு பண்ண துரோகத்தை அவங்க வேணா மறந்துடலாம். அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது சார். என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க சார். கிளம்புங்க சார். இப்ப தெரியுதா உன் புருஷனோட யோகத்தை பத்தி? கட்டின மனைவிக்கு உண்மை இல்லாதவன அவனை எப்படி பார்க்கறது சொல்லு?
சொல்லிட்டேனே, எனக்கு நல்லவனா இருக்க வேணாம், என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கட்டும். அதுக்காக அப்படின்னால அவரை மன்னிச்சு நல்லபடியா அவரை கொடு. அவனை நான் மன்னிக்கிறத விட நீ தான் மன்னிக்கணும். அவன் பூரணமா குணமடையணும்னா இந்த கடல் தாயிட்ட ஒப்படைச்சிருவோமா? ஒப்படைச்சிருவோமா? அவன் கர்மா தீரணும்னா இந்த கடல் தாய் தான் உத்தரவு சொல்லணும். இந்த கடல் தாய் உன் புருஷனோட கர்மாவை தீர்த்து உனக்கு கொடுத்தா ஏத்துக்க, இல்லையா இந்த கடல் மீன்களுக்கே இரையாகட்டும். சம்மதமா? மனைவியா தர நான் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேமா, நம்புங்கம்மா. மன்னிச்சிருக்கம்மா. உன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேளு. மலரு உனக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன், மன்னிச்சிருமா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு இறைவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டேன். ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சு ஏத்துக்கம்மா. எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா, என்னை ஏத்துக்கம்மா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா என்னை ஏத்துக்கம்மா. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட, நீ போ. நீ எனக்கு வேணவே வேணாம். மலரு பேசாத மலரு, உன்னை பத்தி நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு துரோகம் பண்ண தப்புதான் மலரு, தயவு செய்ய மலரு. உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ணேன்? உன்னை நல்லா தானே நான் பார்த்துக்கிட்டேன். நீதாம்மா என் கஷ்டம் கொண்டாடி உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ப்ளீஸ்மா
போயா தாயி, எந்திரி தாயி. நம்ம வாழ்கிற வீட்டில் குப்பை அழுக்கு சேர்ந்தா அப்படியே விட்டு போயிடுறோம். கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாழ்கிறதில்ல. அது மாதிரி தாம்மா இந்த வாழ்க்கையும். இந்த கடல் மாதாவே மனுஷனால தான் உன் புருஷனை உயிரோட உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்காரு. போ, கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ. நீ கொடுத்த வாழ்க்கையை தான் தப்பாக வாழ்ந்துட்டு அவள் கொடுத்த வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழ. வாழ்க்கை புனிதமாக போய் வா.